அடுத்தது நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம். இந்த நைமிஷாரண்யம் ரொம்ப முக்கியம். நம்ம வசிஷ்டர் எடுத்துக்கோங்கோ, வியாசர் எடுத்துக்கோங்கோ, சுகர் எடுத்துக்கோங்கோ, சூத பௌராணிகால் எடுத்துக்கோங்கோ, எந்த புராணம் தொட்டாலும் ஆரம்பிக்கும் போது நைமிஷாரண்யத்தில் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை. இந்த கர்நாடக மாநிலத்தில், ஆந்திர மாநிலத்தில் ரொம்ப பிரசித்தமாக சத்யநாராயண பூஜா விரதம்னு செய்வது உண்டு. அதில் ஒரு கதாபாகம் உண்டு, 5 பாகங்களாக படிப்பா. நைமிஷாரண்யದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದರು அப்படி ஆரம்பிக்கும் போதே நைமிஷாரண்யத்தில் தான் ஆரம்பிப்பா. அது என்னவோ நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்துக்கு எதனால் இப்போ பேர் ஏற்பட்டதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பெருமாள் தன் சக்கரத்தை விட, அந்த சக்கரம் எப்படி விட்டார்? தர்பை புல்லை போல் சக்கரத்தை விட அது நேமியை தொட்டு இந்த ஊரில் பட்டதாம். நேமி தொட்டதால் நேமி தொட்ட இடம் நைமிஷாரண்யம்னு பேர் வந்துடுத்து. நிமிஷ அப்படின்னு ஒரு புல், அந்த புல் வகை வளரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் நைமிஷாரண்யம். ஒரு நிமிஷ பொழுது இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும் நைமிஷாரண்யம். அங்க பெருமாளுக்கு கோவில் உண்டு. ஆனா பெருமாள் யாரா இருக்காருன்னு புராணம் சொல்றதுன்னா அந்த காடாவே இருக்கார். நைமிஷாரண்யத்துல பெருமாள் காடா இருக்கார். அந்த காட்டை நீங்க பிரதட்சிணமா வந்தேன்னா பெருமாளை பிரதட்சிணமா வந்த மாதிரி. பெருமாள் ஜலமா இருக்கார். புஷ்கர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் ராஜஸ்தான்ல இருக்கு. பெருமாள் கல் திருமேனியோட இருக்கார். ஷாலகிராம திருமேனி, ஷாலகிராமம்ங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கார். நைமிஷாரண்யத்துல இது நடந்தது. அடுத்தது ஹயக்ரீவன் என்கின்ற அசுரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹயக்ரீவன் ஒரு அசுரன். ஹயக்ரீவர்னு பெருமாள் கிடையாதோ? பெருமாளும் ஹயக்ரீவர், அசுரனும் ஹயக்ரீவனும் தருந்தான். அவன் பிரம்மாவினிடத்திலிருந்து வேதத்தை பறிக்க, பிரம்மாவானவர் இங்க தவம் மேற்கொண்டு இழந்த வேதங்களை பெற்ற இடமும் இதுவேதான். அதனால வேதவியாசருடைய தனி சந்நிதி எவ்வளவோ இருக்கு. இங்க தேவாதிராஜன் தேவராஜ பெருமாளுக்கு ஒரு சந்நிதி உண்டு, அதெல்லாம் உண்டு. இப்போது ஸ்ரீமத் அகோபில மட்டத்துல வடக்கு உத்தர அகோபிலம்னு அங்க ஒண்ணு எழுப்பிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கு. ஆழ்வாருடைய பாசுரத்தை அனுபவிங்க. ரொம்ப அழகான பாசுரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு. ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வைந்த 9 வாசல். ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி, உள்ளுக்குள்ள போன்சர்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஊரோட பில்லரம். உரோமம் வைந்த 9 வாசல், அதுக்கு ஃபோர்ட்ரஸ் தான் இந்த ஸ்கின்னா. அந்த ஊருக்கு 9 துவாரங்கள் இருக்கான். அதுதான் 2 மூக்கு, காது, நம்ம மலஜலம் கழிக்கிற துவாரங்கள், இதெல்லாம் 9. அதனால இந்த பாடியே ஒரு சிட்டி. அதில் இருக்க போன்ஸ் தான் பில்லர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்கின் தான் அதனுடைய ஃபோர்ட்ரஸ், அதில் இருக்கக்கூடிய துவாரங்கள் தான் அந்த சிட்டியுடைய துவாரம். அதுக்கு நடுவில் ஒன்று முக்கியமாக ஜீவாத்மான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஜீவாத்மா எப்படியாவது ஒரு நாள் சமயம் வரும்போது இந்த பட்டணத்தை விட்டு கிளம்பி போகணும். அப்போ அது கிளம்பி போகும்போது பெருமாளே அதற்கு நல்ல கதியை கொடுன்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்றார். ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வைந்த 9 வாசல். தானுடை குரம்பை பிரியும் போது உன்றன் சரணமே சென்றிருந்தேன். தேனுடை கமல திருவினு கரசே திரை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய். நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம். இப்போ அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம். நேத்தே இதுக்கு ஒரு சின்ன ஒரு பில்டப் கொடுத்தேன். ஷாலகிராமம்னு ஒரு க்ஷேத்திரம். இன்றளவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஷாலகிராம திருவாராதனம்னு உண்டு. பெருமாள் ஷாலகிராமமாக தான் இருக்கார். இப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஃபோட்டோவாக வச்சுருக்கோம். சில பேருடைய பெருமாள் சன்னதிக்கு போனால் அது மந்திரவாதி குகையா அல்லது சுவாமி சன்னதியானே தெரியாது. அவ்வளவு ஃபோட்டோ கிடைக்கிறவாள்லாம் கிடைக்கிற ஃபோட்டோ. இப்போ கல்யாணத்துக்கு போனால் அவாவா ஒரு ஃபோட்டோ கேலண்டர் கொடுத்துட்றா. எல்லா ஃபோட்டோ என்ன தூக்கியும் போட முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அந்த ஒரு கஷ்டம். யோசிச்சு பாருங்க, 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கிட்ட முதல்ல இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்ததா? கிடச்சின்னு இருந்ததா? முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்ததா? ஒன்றும் இருக்காது. வீட்டில் வெறும் ஒரு சின்ன கோவிலாழ்வார், அதில் ஷாலகிராமம் இருக்கும், திருவாராதனம் பண்ணுவா, அவ்வளோதான். சுவத்தில் அந்த சின்ன செங்கல் வரியாக வச்சு ஒரு கருடனை ஆவிர்வாவம் பண்ணுவா, 2 விளக்கு ஏற்றுவா, அவ்வளவுதான். சிம்பிளிசிட்டி தான் நம்ம பெரியோர்களுக்கு இருந்தது. நம்ம இப்போ பார்த்தோம்னா வெறும் நம்ம குளியல் அறையில் மட்டும் பெருமாள் ஃபோட்டோ இல்லை. பாக்கி எல்லா இடத்துலையும் படுத்துக்கிற இடத்துல, கால் நீட்டிக்கிற இடத்துல இந்த பக்கத்தில் பெருமாள் ஃபோட்டோ, அந்த பக்கத்தில் பெருமாள் தலகாணி கீழே பெருமாள் ஃபோட்டோ. எந்த இடத்துல பெருமாள் ஃபோட்டோ இல்லைன்னே தெரியல, அவ்வளவு ஃபோட்டோக்கள் இருக்கு. இந்த ஷாலகிராம திருவாராதனம் அதி முக்கியம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டும் இல்லை, மத்வ சம்பிரதாயத்திலும் ரொம்ப முக்கியம்.
ஸ்மார்த்தாள்லையும் பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒன்று வழக்கம் உண்டு. அந்த பஞ்சாயத்தனத்திலும் ஒரு சால கிராமம் உண்டு. அந்த சால கிராமம் எப்படி கிடைக்கிறதுன்னா, அதாவது கண்டகி என்கின்ற பெண் நதி, அவ பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணா, நான் உன்னை சுமக்க வேண்டும். நதி சொல்றா. அப்ப பெருமாள் நதி எப்படி சுமப்போ? அதனால வெகு காலம், இப்போ இந்த when we go into geography, இந்த மரங்கள் மண்ணு இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள், நான் ரொம்ப வருஷம் சொன்ன மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் செடிமெண்டேஷன் ஆயிடுத்துன்னா கட்டிப்பட்டி கட்டிப்பட்டி கல்லா மாறிடும். இதெல்லாம் நம்ம ஃபாசில்ஸ்லாம் படிப்போம் பாருங்க. இப்போ நம்ம அந்த கல்லா பார்க்கறது கல்லாவே இருக்கணுங்கிறதுல ஒரு காலத்தில் கட்டையா இருந்து, சுலபமாக சொல்றேனே, இப்போ நம்ம கறி எடுக்கிறோம் இல்லையா, பூமியிலேருந்து கறி எடுக்கிறோமே, அதெல்லாம் ஒரு காலத்தில் எத்தனையோ இலை தழை இதெல்லாம் சேர்ந்து தான் கறி ஆறுது. அந்த மாதிரி சால கிராம கல்லா மாறிடும். அப்போ ஒரு புழு, அந்த புழு என்ன பண்ணோம், தொலை போட்டு அந்த கல்லுக்குள்ள, சால கிராம கல்லுக்குள்ள போயிட்டு அழகழகழகழகழகழகா சில சித்திரங்கள் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அந்த கல்லுக்குத்தான் சால கிராமம்னு பேர். அதுல சிலதை பெரியவாள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, இது எந்த பெருமாள்னு சொல்லுவா, இது சில ரோமங்கள் ரேகைகள் இருந்துதான சக்கரத்தாழ்வார், நிசிம்ஹன், சந்தான கோபாலன், ஹயக்ரீவமூர்த்தி, மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிற பெயர்லாம் அழகா சால கிராமம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சால கிராமத்தோட அந்த க்ஷேத்திரம் இருக்கும். அந்த இப்போ நிறைய பேர் கேட்பா, சால கிராமம் வீட்டில் வச்சுக்கலாமா? ரொம்ப வசதியாக வச்சுக்கலாம் சுவாமி, ஆராதனை பண்ணணுமா? பண்ணால் நல்லது. பண்ண முடியலன்னா ஒன்றுமே இல்லை, அந்த சால கிராமத்தை ஏழை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கார்த்தால் என்ன சமைக்கிறீங்களோ அந்த பெருமாளுக்கு சும்மா, அவர் எடுத்துக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. சும்மா இப்படி காமிச்சுட்டா அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்புறம் நம்ம சாப்பிடலாம். சால கிராமத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம். ரொம்ப சத்தியான விஷயம். அதில் ஒரு எண் இருக்குது, இவ்வளவு எண், ஆட் நம்பர்ஸ் வச்சுக்கலாம், ஈவன் நம்பர்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் எண்ணெல்லாம் இருக்குது. அது நீங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறது தான், இந்த க்ஷேத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். அது போகிறது தான் எங்கேருந்துன்னா, இப்போ நம்ம இங்கே தெற்கேந்து ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் போயிடணும். If you are all choosing slightly a less tedious way, ஏன்னா if you go via பட்னா, ஆல்சோ பட்னா வழியாக போய் அப்படி நேபாள் பார்டருக்குள்ளே போயிடலாம். இல்லைடா இன்னொரு வழி டெல்லி வரைக்கும் போயிட்டு, டெல்லியிலேருந்து காத்மாண்டு, அதுதான் நேபாளத்தினுடைய ராஜதானி, அங்கே போயிட்டு ஏர்போர்ட், ஒரு ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் இறங்கும். அப்புறம் லோக்கல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம மாறணும். லோக்கல் ஏர்போர்ட் போன உடனே அங்கே சில விமானங்கள்லாம் உண்டு. அந்த விமானத்துக்குள்ளே நீங்கள் ஏறினேன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், இது பறக்குமா? ஏன்னா அங்கே எப்படின்னா, இந்த கரிகா வித்துருக்கான்னு வச்சுக்கோ, அந்த பெண்மணியும் ஏறி உட்காந்துருவோம், அந்த கரிகா டப்பாவோடு ஏறி உட்காந்துருவோம். இந்த விமானமாக பறக்க போகிறது, அதுவும் எத்தனை உயரத்துக்கு மேலே பறக்க போகுது, எப்படியோ பாவம் கொண்டு சேர்த்துருவார் அவர். அதனால் அந்த விமானத்தில் ஏறி முதல்ல நீங்கள் காட்மாண்டுலேருந்து பறந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும். நான் சொல்லிட்டா போகாது, வெதர் உங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதாவது ஹிமாலயத்தில் இப்போ சூரியன் இருக்கும், அப்படிங்கிறதுக்குள்ள மழை கொட்டும். மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்துனா விமானம் கிளம்பாது. விமானம் கிளம்பலேன்னா அந்த 20 நிமிஷம் நீங்க விமானத்துல போக வேண்டியது 20 மணி நேரம் ஆகும் ரோட்ல, ஏன்னா ரோடு இருக்காது. போக்ராக்கு போயிட்டு போக்ராலேருந்து இன்னொரு இடம் ஜும்சும் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். ஜும்சுமுக்கு நீங்க போனோன்னு ஜும்சும்ல இறங்கி அங்கேருந்து ஒரு ஜீப்போ பைக்கோ வச்சுட்டு நீங்க அப்படியே அந்த கண்டக நதி எல்லாம் தாண்டி முக்திநாத்தின் அடிவாரத்துக்கு போயிடணும். அங்கே போனோன்னு ஒன்று நடக்கலாம், இல்லை போனி ரைடு பண்ணி ஒரு அரை மணி நேரம் போனேன்னா அழகான ஒரு சின்ன கோவிலில் சால கிராம திருமேனியோட பெருமாள் எழுப்பார். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைமீது அணை கட்டி மலை நீர் கொண்டு வாழறக்கர் தலைவன் தலை 10 மறுத்துகந்தான் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. திருமங்கையாழ்வார் என்ன பண்ணிட்டார், பாசுரம் பாடும்போது சாலக்கிராமம் அடை நெஞ்சேன்னுட்டார். அதனால தான் பல பேர் கேட்பா, இவர் நிஜமா போயிட்டு வந்தாரா இல்லாட்ட நெஞ்சை மட்டும் தூது விட்டாரான்னு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இடம். ஆனால் ஒன்றும், நீங்கள் இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டு அங்கே போகிறேள் இல்லையா, அங்கே போய் அந்த உச்சியில் போய் அந்த சால கிராம மூர்த்தியை சேவித்த உடனே அந்த களைப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அங்கே 108 கோமுகங்கள் இருக்கும். ஜலம் அப்படியே ஐஸை உருக்கினா எவ்வளோ கோல்டாக இருக்கும், அதில் 108லையும் போய் எல்லா பக்தர்களும் குளிச்சுட்டு வருவா. அங்கே ஏற்கனவே 2 டிகிரி 1 டிகிரி இருக்கும். அந்த குளிரில் குளிச்ச திருமேனியோட நல்ல வஸ்திரங்கள்லாம் மாற்றிட்டு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே நம்மளே போய் பிரசாதம் வைக்கலாம். அது எப்படின்னா, பௌத்தர்களும் அந்த கோவிலை சேவிப்பா, இந்துக்களும் போய் சேவிப்பா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு மறுபடியும் எங்கே வரணும், அதே நடந்து நீங்கள் கீழே வரணும். ஜும்சும்லேருந்து
போக்ராலேருந்து காட்மாண்டு, காட்மாண்டுலேருந்து டில்லி, டில்லியிலேருந்து பெங்களூர், இன்னொன்று இருக்கு பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வீடு. இதுவும் ஒரு கஷ்டமாச்சே, அது ஒரு கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் சேவிச்சுட்டு வரணும். இதுதான் சாலக்கிராமம் என்கின்ற க்ஷேத்திரம். அடுத்தது இன்னும் 2-3 க்ஷேத்திரங்கள் ஒரே வழியில வரும். இப்போ அதே டில்லிக்கு நம்ம போயிடணும். இப்போ டெல்லிக்கு போயாச்சா, हम चले गए हैं दिल्ली, राजधानी जाने के बाद उधर से हम एक वाहन ले लेंगे. वो वाहन पहला चलेगा हरिद्वार, हरिद्वार के बाद आएगा दूसरा जगह जिधर ऋषि लोग तप कर रहे थे, उसी जगह का नाम है ऋषिकेश. और उधर से हम शुरू करेंगे हिमालय पर्वत की ओर. அப்போதான் வண்டி போகும். எவ்வளோ பெரிய பெரிய இந்த மர்சிடீஸ் பென்ஸ் அதெல்லாம் ஒன்றும் திரும்பாது, சின்ன வண்டி கொடுத்துருவா. ஏன்னா அந்த மலையெல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்கும், அங்கெல்லாம் வளைஞ்சே கொடுக்காது. அதில் டிராஃபிக் வேறு வந்துடும். நம்ம என்னென்னா அந்த ஓரத்தில் அட்டமெல்லாம் இருக்காது, நம்ம வண்டி இருக்கும். அந்த டிரைவர் அதில் ரிவர்ஸ் வேற எடுப்பார். என்ன சாமர்த்தியம் தெரியுமோ, அவர் ரிவர்ஸ் எடுப்பார். கீழே பார்த்தா கிடுகிடுன்னு ஒரு பள்ளத்தாக்கில் வெள்ளையா ஒரு ரேக்கை. அது என்ன சுவாமி, எங்கேயாவது ஒரு 1000 அடி கீழே இருக்கும், கங்கை போயின்னு இருப்போம். சுவாமி கங்கை, இப்போ நம்ம எப்படி போய் தேவகங்கையை அங்கே போய் சேவிக்கிறதா இங்கே சேவிக்கிறதா ஒன்றுமே தெரியாது. வண்டி ரிவர்ஸில் வரும், எதிர்க்க ஒரு வண்டி வரும், அதுவும் 7 மணிக்கு மேலே விடமாட்டா, கார்த்தால இத்தனை நாளைக்கு முன்னாடி விடமாட்டா. இதெல்லாம் அப்போ அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வேறு வந்துடும். அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆனோன்னா அங்கே கொஞ்சம் இதெல்லாம் நான் பயமுடுத்தலை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். அந்த பெருமாளை போய் சேவிக்கணும்னா சும்மாவா, சாதாரணமாக இப்போ கும்பகோணம்னா சட்டுன்னு போயிட்டு வந்துடுவோம், போய் ஒரு டிகிரி காபி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். எங்க பத்ரி நாராயண பெருமாள் அப்படிலாம் சட்டுன்னு அப்படி விடவே மாட்டார். இப்போ நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் தாண்டி இப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ என்னன்னா இந்த க்ஷேத்திரங்கள்லாம் போகும்போது பிரயாக் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். பிரயாகுங்கிறது இது ஒரு காலத்தில் ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ பிரயாகராஜன் பேர். கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய பிரயாகம்னு பேர். பிரயாக்னாலே 2-3 நதிகள் சேரக்கூடிய இடம்னு அர்த்தம், கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். இப்போ நீங்கள் கீழே ரிஷிகேஷ்லேருந்து புறப்பட்டு பத்ரிகாசிரமம் போகிறேன் இல்லையா, இப்போது இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, பல பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா 4 தாம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா, கங்கை உற்பத்தமாகக்கூடிய கங்கோத்ரி, யமுனைக்கு யமுனோத்ரி, சிவபெருமான் கேதாரேஸ்வரனுக்கு திருக்கேதாரம்ங்கிற கேதார்நாத், பத்ரிநாராயணன் எம்பெருமானுக்கு பத்ரிநாத். தானே 4 தாம்னு உண்டு. இந்த 4 தாமோட பெருமை எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுதான் நிலம்னு வச்சுக்கோங்க, ஜியாகிரபிக்கலாக சொல்கிறேன். இப்போ இது ஒரு குன்று, இது ஒரு குன்று, இது ஒரு குன்று, இது ஒரு குன்று, 4 மலை தெரிஞ்சு கொடுத்தா நமக்கு மேப்பில் மேலேருந்து பார்த்தா ஓ பத்ரி கேதர் கங்கை யமுனை மாதிரி இருக்கும். அப்படி சேவிக்க முடியாது. அது எப்படின்னா, நீங்கள் கீழேந்து புறப்பட்டு சுற்றி 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 1.5-2 நாள் அப்பா ஒரு 150-200 கிலோமீட்டர் போயிட்டு பத்ரிகாசிரமம் போவேளா, இங்கே தான் கேதார்நாத் இருக்கு, அப்படியே குதிச்சுடலாமே, முடியாது. எங்கே போவே, திரும்பி அதே வழியில் பாதி இறங்கி வந்து திரும்பி கேதார்நாத் ஏறணும், திரும்பி இறங்கி வரணும், திரும்பி யமுனோத்ரி, திரும்பி இறங்கி வரணும், திருப்பி யமுனோத்ரி போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள நமக்கு ஒரு இனர்ஷியான ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்ட் உண்டு. மலையில் போயின்னு இருக்கா மாதிரியே இருக்கும், கிடுகிடுன்னு பள்ளத்தாக்கு கீழே. இப்போ இந்த பதரிகாசிரமம் போகிற வழியில் நிறைய பிரயாக் வரும். அதாவது தேவ பிரயாக், ருத்ர பிரயாக், நந்த பிரயாக் அப்படின்னு பிரயாக் வரும். அது எப்படின்னா, மறுபடியும் இந்த கிளேசியர்ஸ்னு உண்டு ஜியாகிரஃபியில், அதெல்லாம் பெரிய பனிமூட்டத்தின் சேர்க்கை. அதுதான் பெரினியல் ரிவர்ஸ், அதுதான் உருகி 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 ஜலத்தை பிரவகிக்கும். அதுலேருந்து ஒரு ரிவர் வருதுன்னு வச்சுக்கோ, அதை ரிவர்னு சட்டுன்னு சொல்லிட முடியாது. டெக்னிக்கலி ஜியாகிரஃபியில் அதுக்கு ட்ரிபியூட்டரின்னு பேர். அது என்ன பண்ணிவிடும், ட்ரிபியூட் கொடுக்கும், யாருக்காவது கொண்டு ஜலத்தை வார்க்கணும். அப்போ இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு ஜலப்பிரவாகம் இருக்கா, இது போய் சேர்றதா, பெரிய நதிக்கு இது சிறு நதி ட்ரிபியூட்டரி போய் சேர்ந்துடும். இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துக்கு ஒரு பிரயாகன்னு பேர். இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் கீழேந்து மேலே போகும்போது அலகநந்தா பாகீரதின்னு 2 பேர் சேருவா, அதற்கு தேவப்பிரயாகன்னு பேர். மேலே போனேன்னா மந்தாகினின்னு ஒத்திருப்போம், அதுக்கும் மேலே விஷ்ணு கங்கான்னு ஒத்திருப்போம், தௌளி கங்கான்னு ஒத்திருப்போம். இதெல்லாம் ஒரு பிரயாக். இப்போ நான் இந்த தேவப்பிரயாகுக்கு வரல, நான் முதல்ல மேலேருந்து ஆரம்பிச்சுடுறேன். திரு பதரிகாசிரமம்னு பேர். இந்த பத்ரிநாத்தை பற்றி நீங்கள்லாம் உன்னத்தியில் எவ்வளவு வித்வான்கள் விதுஷிகளை கூப்பிட்றேன், உங்களுக்கு தெரியாது இல்லை. பத்ரிநாத் பெருமாளை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். இது பத்ரிநாத் பெருமாளை பற்றி பாடியிருக்கார். முதல்ல அது தெரியுமா, பத்ரிநாத்தை பாடியிருக்காருன்னு தெரியுமோ? முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார். எங்கெல்லாம் பாட்டில் நிபுணாள் தானே.
சொல்லிடுங்க. ஸ்ரீ சத்யநாராயணம்னு கேட்டிருக்கேளா, அது பத்ரிநாத் மேல. ஸ்ரீ சத்யநாராயணம் உபஸ்மஹே நித்யம் சத்யஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம் ஸ்ரீ வாசவாதி பூஜிதம் வட்டுவேஷதாரிணம் தசஜன பரிபாலிதம் வாசமான பதரி ஸ்திதம். ஸ்ரீ பதரி ஸ்திதம், உயர்ந்த க்ஷேத்திரம் பத்ரிநாத். முதல்ல ஆழ்வார் சாதிக்கிற பாசுரத்தை சொல்ற, என்ன அழகா சாதிக்கிறார். முற்றமுத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன். என்ன அழகான வார்த்தை பாருங்க தமிழ்ல. ஒருத்தர் வயசா எடுத்தான், கையில ஒரு தடி வச்சுட்டு இருக்காராம். அந்த தடி மேல இவர் சாயறாராம். இவருடைய வாழ்க்கை இப்படி வளைஞ்சு இருக்கான், அதுல பல்லெல்லாம் கொட்டி போயிடுத்தான், நடக்க முடியாம நடக்கிறாராம். இந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி அங்கு இளையாமுன் பெற்றதாய் போல் வந்து பேச்சு பேமுறை உண்டு உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயான் வதரி வணங்குதுமே. அதுக்கு முன்னாடியே போய் பத்ரிநாத்தை சேவிச்சுட்டு வந்துருங்கோன்னு ஆழ்வார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம் பத்ரிநாத். இதற்கு ஸ்தல மகாத்மியத்துல ஐரா, அதாவது பெரிய பர்வதம் நீலகண்ட பர்வதம்னு இருந்தது. நீலகண்ட பர்வதம்னு ஒரு பர்வதம் இருக்கும்போது அந்த பர்வதத்தை இடிக்க வேண்டி ஐராவதம் 4 தந்தத்தால கிழிச்சுதான். அப்ப அந்த நீலகண்ட பர்வதத்துக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டது. ஒரு குன்றுக்கு நர, இன்னொரு குன்றுக்கு நாராயண. ஆண்டாள் எடுத்தா நாமமாயிரம் ஏத்தனின் நாராயண நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றாள். அழகான நரநாராயண பர்வதம். நீங்களே மலைக்கு மேல போயிருக்கள், மலைக்கு மேல இங்கேருந்து இவ்வளோ சந்தோஷத்தோட போயிடுறோம் இல்லையா. பத்ரிநாத் போனா நடுங்குவேள் குளிர்ல. அதுவும் நீங்க காலங்கார்த்தால போய் அந்த பெருமாளை சேவிக்கணும். ஒரு 3-4 மணிக்கு குளிச்சுருங்கோ. சுவாமி சுட தண்ணி வருமா? சுட தண்ணி வரும், நீங்க தங்குற ஹோட்டலை பொறுத்து வரும். அப்படி முடியலன்னா குளிக்கிறதுக்கும் நீங்க கோவிலுக்கு போயிடலாம். அங்க கோவிலுக்கு கீழே தப்த குண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். நன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதில் குளிச்சுட்டு நன்னா தீர்த்தமாடிட்டு நன்னா வஸ்திரங்கள்லாம் மாற்றிண்டு நேர நீங்கள் கார்த்தால போகணும். அந்த அலக்கனந்தா கீழே ஓடுவோம். கார்த்தால 3:30 மணிக்கு வேற எந்த சத்தமும் கேட்காது, நதி ஓடுற சத்தம் மட்டும் கேட்கும். அந்த கோவிலை நீங்கள் அவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணுவேள். கோவிலுக்கு பின்னாடி 2 பெரிய மலை தெரியும். அந்த மலை மேலே ஒருவேளை சந்திரனுடைய கிரணங்கள் படுறதுன்னு வச்சுக்கோங்க. அழகான சந்திரனுடைய கிரணங்கள் படப்பட நரநாராயண பர்வதம். அதற்கு கீழே பல வர்ண கலாபத்தோடு இருக்கக்கூடிய கோவில். அதுக்கு கீழே தப்த குண்டம், அதுக்கு கீழே அலகநந்தா ஓடின்றிருப்போ. நீங்கள் பாலத்தை தாண்டுவேள், ஒரு கணம் நீங்கள் பார்த்தேன்னா இது வைகுண்டமோன்னு உங்களுக்கு தோணி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பதரிகாசிரமம். அந்த பதரிகாசிரமத்தில் போனோன்னு பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம். சாலக்கிராம திருமேனியோட நம்பூதிரிகள் ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே போய் அங்கே பெருமாள் பக்கத்தில் பார்த்தேன்னா குபேரன், உத்தவர், மகாலட்சுமி, அதே மாதிரி நரன் இவாள்லாம் எழுப்பா, கருடன் இத்தியாதிகள்லாம் எழுப்பா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வெளியே பிரதட்சிணமாக வந்து தாயாரையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அந்த பதரிகாசிரமம் பக்கத்தில் ஒரு கிராமம் உண்டு, மானா அப்படின்னு பேர். அதுதான் நம்ம தேசத்தின் ஒரு எல்லை இடம். அந்த இடத்த போட்டுப்பான், இதுதான் லாஸ்ட் டீ ஷாப் ஆஃப் இந்தியா அப்படின்னு போவா. எல்லாரும் போய் டீ குடிச்சுட்டு அங்கேயும் கீழே வர வழியில் வியாசருடைய குகை ஒன்று உண்டு. அந்த இடத்துல தான் வியாசர் இருந்து எல்லா புராணங்கள் எல்லா பிரம்மசூத்திரங்களையும் ரச்சனம் பண்ணி தொகுத்த இடம். அந்த சேவிச்சுட்டு பிரம்ம கபாலம்னு ஒரு இடம், சிவபெருமானுடைய கபாலம் உடைந்த இடம். அந்த இடத்துல பல பேர் வந்து பிண்ட பிரதானாதிகள்லாம் பண்ணிட்டு வருவா. ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் பதரிகாசிரமம். ஹரித்வார் ரிஷிகேஷ் முடிச்சுட்டு நம்ம கங்கையை தொடர்ந்து நம்ம மேலே போகிறோம். அப்போது அலகநந்தா யார் மேலே பதரிகாசிரமத்திலிருந்து துவங்கி வந்தாலோ
இங்க பாகீரதி, ரெண்டு பேரும் பிரயாகமாக சேரக்கூடிய இடத்துக்கு தேவப்பிரயாகன்னு பேர். ஆழ்வார் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் கண்டமென்னும் கடிநகர் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்திருக்கார். ஆழ்வார் எடுக்கிறார், கங்கை கங்கை என்ற வாசகத்தால் கடுவினை களைந்திடு நிற்கும் கங்கையின் கரைமேல் கைத்தொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த இடத்துல இந்த ரெண்டு நதிகளுடைய சேர்க்கையை பார்க்கணும். ஒன்னும் நன்ன மண்ணு கலந்த நிறத்தோடு ஒத்தி வருவோம் அலக்கநந்தா, மெதுவா ஒத்தி வருவோம் பாகீரதி. ரெண்டு பேரும் சேரும் பாருங்க, அந்த கான்ஃப்ளூயன்ஸே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் இயற்கை கொஞ்சுகின்றதுன்னு. அங்க போய் நீங்க பெருமாளை சேவிக்கணும். பெருமாளுக்கு புருஷோத்தமன்னு பேரு. ராவணனை கொன்று தீர்த்த பிரம்மஹத்யா பாப நிவர்த்திக்காக ராமன் தவம் செய்த இடம் கண்டமென்னும் கடிய நகர் என்கின்ற தேவப்பிரயாக். தேவப்பிரயாக்லேருந்து மேல போறேள், மொனேல இருப்பது பத்ரிநாத். பத்ரிநாத்துக்கு முன்னாடி தேவப்பிரயாகுக்கு மேல பீப்பல் கோட் அப்படின்னு ஒரு இடம் வரும். பீப்பல் கோட் தாண்டி வரக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு தான் ஜோஷி மட் அப்படின்னு பேரு. இந்த ஜோஷி மட்டுக்கு திருப்பிருதின்னு பேரு. இந்த திவ்யதேசத்துல மட்டும் ஒரு சந்தேகம் உண்டு. ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய திருப்பிருதி அந்த டிபெட்டில் இருக்குன்னு சில பேர் சொல்றா, இல்லை இல்லை இதுதான்னு சொல்றா. நிறைய ஆச்சாரியர்கள், முக்கியமா ஆதிசங்கர பகவத்பாருடைய மடமே ஒரு காலத்துல ஜோஷி மட்டில் தான் உண்டு. ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம். பெருமாள் இப்போது நிருசிம்மனாக அங்க சேவை சாதிக்கிறார். ஒரு காலத்துல ஆழ்வார்கள் சொல்லும் போது படுத்துன்னு இருக்கிற கோலம், கிடந்த கோலத்தை பெருமாள் இருக்கிறதா சொல்றா. அது இப்ப இல்லை. நிருசிம்ம க்ஷேத்திரம் ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம். திருப்பிருதி, இந்த க்ஷேத்திரத்துக்கு திருப்பிருதி, அதை ஜோஷி மட்டுன்னு சொல்றோம். திருப்பிருதி கீழே தேவப்பிரயாக், மேல பத்ரிகாசிரமம் ஆயிடுத்து. நைமிஷாரண்யம் அயோத்தியா ஆயிடுத்து. இந்த திருப்பிருதியான கையோடு நாம் செல்லவிருக்கிறது ரெண்டு திவ்யதேசங்கள். ரொம்ப ரெண்டு திவ்யதேசத்துக்கும் ஒரு தனிப்பெருமை உண்டு. ஒன்று கிருஷ்ணனை பிறப்பித்த ஊர், இன்னொன்னு கிருஷ்ணன் வளர்ந்த ஊர். ஒரு திமகனாய் பிறந்து, எந்த ஊரு? மதுராங்கிற நகரம். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம்புரின்னு பெருமாள் தானாக வந்து சேர்ந்த ஒரு அழகான காராகிரகம், சிறைச்சாலை தான் மதுராய் என்கின்ற நகரம். ரொம்ப உத்தமமான நகரம். சரி, ஒரு திமகனாய் ஒளிர்த்து வளர, ஒரு திமகனாய் வளர்ந்தது எங்கே? ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. எப்பேற்பட்ட யசோதை! அந்த தேவகி பெத்ததுதான், பெத்த கையோடு கொடுத்துட்டா. அத்தனை செல்வமும் யசோதை நங்கைதானே பெற்று போனாள். மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி அணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் வேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ. யசோதை அத்தோண அனுபவிச்சதும் இந்த ஆயர்பாடியில் தான். கோகுலத்துக்கு ஈடுண்டோ? அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நாம் மண்ணை தொட வேண்டாவோ? கிருஷ்ணன் நடந்த க்ஷேத்திரம், தவழ்ந்த க்ஷேத்திரம், வெண்ணெய் உண்ட க்ஷேத்திரம். பக்கத்திலே கோவர்தனம் விருந்தாவனம்லாம் இருக்கு. ஆனா திவ்ய தேசங்கள்னு கொண்டாடக்கூடியது மதுரா, கோகுலம். இது ரெண்டு ஆச்சா. 105 முடிச்சுட்டோம். இப்போ 106வது உயர்ந்த க்ஷேத்திரம். அடியேன் யாத்திரையா 4 தடவை கூட்டிட்டு போயிருக்கேன். 2016, 17, 19, 22, 100-120 பேர் ஒரு தடவையும் கூட்டின்னு போயிருக்கேன். நவத்வாரகா, துவாரகான்னு ஆழ்வார் கொண்டாடி இருக்கார். கொஞ்சம் சந்தேகம் அது எந்த துவாரகான்னு. அதனால துவாரகாங்கிற பேர்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேவிச்சிருவோம். ஏதோடு சேர்த்து தில்லியில துவாரகான்னு ஒரு இடம் இருக்கு, அதையும் போய் சேவிச்சிருவோம். ஏன்னா இதுன்னே தெரியாது. அதனால ஒரு துவாரகா. அம்தாபாத்னு சொல்லக்கூடிய அகமதாபாத், அந்த ஊருக்கார அகமதாபாத்னு சொல்ல மாட்டான், அம்தாபாத் அப்படின்பா. அதுக்கு கர்ணவதின்னு பேர். கீழே டாக்கூர் அப்படிங்கிற இடம். அதாவது கிருஷ்ணர் காளையவனன் கிட்டேந்து புறப்பட்டு ஜராசந்தனோடு யுத்தம் செய்யும் போது மதுரா பூமியை விட்டு ஓடி வந்தார். ரணபூமியை விட்டு ஓடி வந்தார். ரணச்சோடுராய் அப்படின்பா. ரொம்ப அழகா இருப்பார் அந்த டாக்கூர் துவாரகால பெருமாள். அந்த பெருமாளை சேவிச்சு நேர வேராவல் அப்படிங்கிற இடம், சோமநாத் சிவபுரி பக்கத்துல பெருமாள் திருவடியை அந்த வேடுவன் அம்பால் அடிச்ச இடம் முக்தி துவாரகா, பிரபாச தீர்த்தம்னு பேர். அதுக்கும் மேல போனேன்னா பெருமாள் துவாரகையை நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கால் பதிச்ச ஊர்
மூலத்வாரகான் இருக்கு. அதையும் தாண்டி போனேன்னா போர்பந்தர், காந்தியடிகளார் பிறந்த ஊர், அந்த ஊர்ல தான் சுதாமாவுடைய திருமாளிகை இருக்கு, சுதாமா துவாரகான்னு பேர். அதுக்கும் மேல போனேன்னா முக்கியமான துவாரகா, அதாவது கடலும் நதியும் சேரக்கூடிய இடம், ரொம்ப உயர்ந்த கோவில், பெரிய கோபுரத்தோட விமானத்தோட பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஊர் துவாரகாதீஷ் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு. மீராபாய் இன்றளவும் அங்கதான் வந்ததா சில பேர் சொல்றா. ரொம்ப அழகா இருப்பார். அதுவும் இந்த துவாரகாவுக்கு போயிட்டு அவ பக்தியே வேற விதமா இருக்கும். என்னன்னா அவ எப்படி என்ன ஆடைகள்லாம் குஜராத்திகள் போட்டுக்கிறாளோ அத்தனை ஆடையும் கிருஷ்ணருக்கு பண்ணி போட்டுருவா. அதுக்கு எல்லா வர்ணங்களையும் காட்சி கொடுப்பார். பளபள பளபளா தக தக தகான்னு வேணா டான்ஸுக்கு போறாரா எதுக்கு போறாருன்னே தெரியாது. அப்படி ஜாஜ்வல்யமா மின்னுவர். ஸ்ரீநாத் துவாரகாதீஷன் பேர். அங்க போய் நீங்க சேவிச்சேன்னா சேவிச்சுட்டே இருப்பேள். டக்குன்னு திரையை போட்டுருவா. இதுக்கு திரையை போட்டு சாப்பிட்றாரு, சரி திறப்பா, சரி சேவிச்சுட்டே திருப்பி போட்டுருவா. என்ன பண்றார்? சாப்பிட்றாரு. இப்பதானே சாப்பிட்டார். எங்க பெருமாள் எங்களை மாதிரி அவா சொல்றா, ஷாட்டுண்டே இருப்பார். டேப்லா கொடுப்பா, சுந்தா கொடுப்பா, அர்த்தக் கொடுப்பா, இத்த கொடுப்பா, தொட்டுக்கிறதுக்கு 20 விதம் கிருஷ்ணர் ஷாட்டுண்டே இருப்பார். அதற்கு அந்த ஊர்ல எல்லாம் ஆண்கள், நீங்க நம்ம எல்லாம் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் கியூ இப்படி பிரிக்க மாட்டா. முதல்ல ஒரு 20 அடி ஸ்திரீகள் போய் நின்னுணும். கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டார், எனக்கு இவாதான் முக்கியம். ஆண்கள் பாவம் பின்னாடி போய் நின்று இவா எல்லாரும் கையை வேற தூக்கிடுவா. ஜெய் ஸ்ரீநாத்ஜிக்குன்னு கையை தூக்கிடுவா. இந்த கைகளுக்கு நடுவே நீங்க பெருமாளை சேவிக்கணும். ஆண்களாக இருந்து விட்டால் பின்னாடி தான் எல்லாம். அங்க கிருஷ்ணர் சொல்லிட்டார், எனக்கு இவாளுடைய ஓட்டு தான் வேணும், மற்றவாழ்தெல்லாம் வேண்டாம். அப்படி அந்த துவாரகாதீஷை சேவிச்சுட்டோ பக்கத்துல ருக்மிணி துவாரகான்னு ஒன்று உண்டு. ருக்மிணியும் பெருமாளும் துர்வாச சாப நிவர்த்திக்காக தவம் செய்த இடம். அங்க இதுதான் ரொம்ப சுத்தமான ஜலம். அந்த ஒரு இடத்துல மட்டும் உப்பு ஜலம் கலக்காம வரும். அதையும் தாண்டி போனேன்னா ஒரு படகை எடுத்துட்டு நீங்க ஒரு தீவுக்கு போனோம். சுதாமா அவளை பேண்டா எடுத்துன்னு வந்த இடம். பேட்டுனா தீவுன்னு அர்த்தம். பேட் என்கின்ற பேண்ட் துவாரகாக்கு போனேன்னா அங்க ஒரு கிருஷ்ணர் இருப்பார். அந்த கிருஷ்ணரை சேவிச்சுட்டு நீங்க மெயின்லேண்டுக்கு வரணும். ஆச்சா, டாக்கூர், மூல, முக்தி, சுதாமா, கோமதி துவாரகா, ருக்மிணி துவாரகா, பேட் துவாரகா. எவ்வளவு ஆச்சு கணக்கு? 7 ஆயிடுதா? இன்னும் 2 பாக்கி இருக்கு. இங்கேருந்து புறப்பட்டு அராவளியை தாண்டி நீங்க போகணும். நாத் துவார் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. என்ன அழகா இருப்பார் தெரியுமோ அந்த கிருஷ்ணர். ஒரு ஹவேலியில இருப்பார். இந்த ராஜஸ்தான்ல ஹவேலினா ஒரு மாளிகையில இருப்பார். அந்த பெருமாளுக்கு அவ ஒரு அலங்காரம் பண்ணுவா. இங்க ஒரு வைரத்தை பதிச்சிருப்பா, ஒரு அலங்காரம் பண்ணுவா. 5 நிமிஷத்துக்கு ஒரு பிச்வாய் அப்படின்னு ஒரு பெயிண்டிங்லாம் கிடைக்கிறது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்படி இருப்பார் அந்த கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டோ நீங்க காங்க்ரோலின்னு ஒரு இடம் உண்டு. போனேன்னா இத்தனூண்டு கிருஷ்ணர். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம தேசத்துல தான் படை எடுத்துட்டே இருப்பாளே, அவுரங்கசீப் வரும்போது அந்த பெருமாள் இங்க கொண்டு வச்சுட்டாலாம். காங்க்ரோலின் துவாரகா. நவ துவாரகாக்கள் சேவிச்சேன்னா ஒரு திவ்யதேசம் 3700 கிலோமீட்டர் ஒரு திவ்யதேசம். ஆண்டாள் துவராபதி மன்னனை அப்படின்னு பாடுறா. எத்தனை ஆழ்வார்கள் அந்த பெருமாளை பாடியிருக்கா, என்ன விசேஷமா. மீராபாயுடைய பாடல்கள்லாம் அவருக்காக தானே. அதாவது பாடுறா மீரா, ஹரி துமஹரோ ஜனகி பீர், द्रौपदी की लाज राखी तुम बड़ायो चीर, हरि तुम हरो जनकी पीर, भक्त कारण रूप नर हरि धर्यो धार शरीर, हरिन कश्यप मार लीन्हो धर्यो दारिण धीर, हरि तुम हरो जनकी पीर. என்ன பக்தி அந்த கிருஷ்ணருக்கு. நீங்க பக்தினா இப்ப நமக்கு கோவில் எல்லாம் பெருசா இருக்கு. ஆனா நீங்க அந்த குஜராத் பக்கம் அந்த மதுரா பக்கம்லாம் போயிட்டேன்னா அந்த ஓட்டுறவாளுக்கு என்ன பக்தி இருக்குன்றீங்க. ஆட்டோக்காரன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நம்ம ஊர்ல சொல்லுவாளோ. கிருஷ்ணர் இருக்கிறதெல்லாம் கோபாலனுடைய புறம். ஆனால் இல்லையா, ஆனா நமக்கு இன்னும் அந்த பக்தி வரல. இப்ப நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்து நம்மளை வரவேற்கும் போது ராமர் கிருஷ்ணர் சொல்றா. ஆனா நீங்க வடக்கு போயிட்டேன்னா அவ பக்தியே ஒரு வேற தினுச்சு. ஒத்துக்கிறேன், கோவில்கள்லாம் நம்ம ஊர் கோவில் மாதிரி அவ்வளவு சிலா நிற்போம் அதெல்லாம் இருக்காது. ஆனா அந்த பக்தியை நீங்க பார்க்கணும். அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான கையை தூக்குவா பாருங்க. நம்ம வந்து செல்போனை வச்சுக்கிறதா அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு கையை தூக்கிடுவா. அதனாலதான் பெருமாள் என்னவோ அந்த பக்கமா தான் அவதாரம் பண்ணியிருக்கார் பாருங்க. எல்லா அவதாரமும் அந்த பக்கமே பண்ணியிருக்கார் பெருமாள். அப்படி துவராபதி மன்னனை சேவிச்சாச்சு.
இப்போ 106 ஆச்சா. 2 திவ்ய தேசங்கள் இந்த லீலா விபூதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். அதுல முதலுக்கு திருப்பார்க்கடல் அப்படின்னு பேர். திருப்பார்க்கடல்ல பெருமாள் வியூகவாசுதேவன் என்கின்ற பேரோட இருக்கார். வியூகவாசுதேவன் 3ஆ பிரிச்சுக்கிறார். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். சங்கர்ஷணன் தான் நஷ்டத்துக்கு காரணம், அதாவது டிசல்யூஷனுக்கு அவர் தான். பிரத்யும்னன் படைப்புக்கு, அனிருத்தன் காத்தலுக்கு. இவா 3 பேர் 3 பேரா பிரிஞ்சுப்பா. வியூகவாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இவா 3 பேரா பிரிச்சுப்பா. அப்படின்னா 4 × 3 12. கேசவாய, நாராயணாய, மாதவாய, கோவிந்தாய, விஷ்ணவே, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ஹிருஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. 12 பேர். அதனால இந்த முதல் 1, 3ஆவது, 3 1 சேர்ந்து 4, 4 12ஆவது. இந்த 12 பேரோட காட்சி கொடுக்கக்கூடியது தான் திருப்பார்க்கடல் ஆழ்வார் எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அந்த திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடலுக்கு ஒரு பாசுரம் ரொம்ப அழகா உண்டு, அதை சேவிச்சுடுறேன். ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பல மூர்த்தியாகி 5 பூதமாய் 2 கடராய் உருவாகி சுடராய் உருவாகி நாகமேறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே உன் ஆகம்மத் முற்றும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாயத்தே அப்படின்னு 107வது திவ்யதேசம் திருப்பார்க்கடல். பார்க்கடல்லையே பெருமாள் சயனம் பண்ணியிருப்பார். இது நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது பார்க்கடல், புஷ்பம், துளசி இதெல்லாம் சொல்றா. ஆனால் நீங்கள் இதை கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், நீங்கள் யூனிவர்சலாக நினச்சி பார்க்கணும். when you go beyond this world which comprises of earth, crust, mantle, core, மேலே troposphere, stratosphere, ionosphere, exosphere, atmosphere எல்லாம் கடந்து நம்ம போகிறோம் இல்லையா? அப்போ போகும்போது அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ கூட அண்மையில் ஒரு வீடியோ வந்தது. அதாவது கேலக்ஸி வெளியில் ஸ்பேஸில் ஒரு சப்தம் கேட்டுண்டே இருக்குன்னு ஒன்று கவனிச்சேளோ. அது ஏதோ பிரணவம் மாதிரி இருக்குது, ஓங்காரம் மாதிரி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அதனால் நம்ம முன்னோர்கள் ஆழ்வார்கள்லாம் அதையே உருவகப்படுத்தி திருப்பார்க்கடல், அங்கே பெருமாள் இருக்கார், இதெல்லாம் சொல்லி வச்சா. எப்பேற்பட்ட நம்ம ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் உட்காந்துன்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த சமயத்தில் அங்கே சிருஷ்டி என்ன நடந்துட்டுருக்கோ நமக்கு தெரியாது. அதுவே ஒரு தனி உலகு, அது திருப்பார்க்கடல். அதுவும் தாண்டி 108வது திவ்யதேசம் பரமபதம் என்கின்ற வைகுண்டம். தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. ஒரு ஜீவாத்மா இந்த பாஞ்சபௌதிக சரீரத்தில் எத்தனையோ அனாதி கர்மா, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம் ரூபேண பிறந்து விடுகின்றது. எத்தனையோ தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் இவ அம்மா, போன ஜென்மத்தில் யாரோ, இந்த மாதிரி எத்தனையோ ஜன்மாக்கள் கடிந்து கடிந்து நம்ம வரோம் தெரியுமோ. தாசர்வாள் எடுக்கிறார். நானா தேசಗಳಲ್ಲಿ, நானா ಬಂಧುಗಳಲ್ಲಿ, ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಲಿದು ಪುಟ್ಟಿ ನಾನು ನನ್ನೆದು ಎಂಬ ನರಗದೊಳಗೆ ಬಿದ್ದು ನೀನೇ ಗತಿ ಎಂದು ನೀನೇ ಗತಿ ಎಂದು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ, ದಾಸನ ಮೇಲೆ ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ஹரியே இன்னுதய பாரதே. எத்தனையோ ஜன்மாக்களாக ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்து 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 ஏதோ ஒரு ஜன்மால ஆச்சாரியன் சொல்லை கேட்டு சரணாகதி என்கின்ற ஒரு வழியை தெரிந்து ஒரு ஆச்சாரிய முகேன சரணாகதி செய்தால் இதே ஜன்மத்தில் கர்மா தொலையும் தருவாயில் அவ இந்த சரீரத்தை விட்டு, இந்த ஹிருத்பத்மத்தை விட்டு ஜீவாத்மா வெளியேற போர்து. சூக்ஷ்ம சரீரத்தை தரித்து வெளியிலே செல்லுமாம். அது வெளியில போகும்போது ஒவ்வொரு மண்டலமா தாண்டுமாம். சூரியனை தாண்டுமாம், சந்திரனை தாண்டுமாம், நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டுமாம், உத்தராயணத்தை தாண்டுமாம். அர்ச்சிராதி மார்க்கத்தில் வழித்துணை பெருமாளுடைய வழியோடு இந்த ஆத்மா போயிட்டு இருக்குமா. அப்போ விரஜா நதி பிரவகித்து கொண்டிருக்க அந்த விரஜா நதியை தாண்டுமாம். அவானவ கரஸ்பர்ஷம் ஏற்படுமாம். அப்போது சாலோக்கியம், சாயுஜ்யம், சாரூபியம், சாமீப்பியம் என்கின்ற சதுர்விதமான விஷயங்கள் ஏற்பட, சாயுஜ்ய
மோட்சம் ஏற்பட அந்த ஜீவாத்மா ஐரமதம் சோமசதனம் இதெல்லாம் தாண்டி அங்கே போகும்போது அழகான 1000 இதழ்களோடு கூடிய தாமரை, கீழே தர்மபீட்டம், மேலே கூர்மாசனம், அதற்கும் மேலே 1000 பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன். அங்கே பெருமாள் ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி திருமடந்தை மண்மடந்தை ஆய்மடந்தையோடு நித்தியசூரிகள் எல்லோரும் ஹாஹூ ஹாஹூன்னு அகமன்னாதம் அகமன்னாதம்னு சாமகானம் பாடிக்கொண்டிருக்க செய்தே, கருட அனந்த விஸ்வக்சேனாதிகள் தாங்கள் வேத கோஷம் கொண்டிருக்க செய்தே. அப்போ அந்த ஜீவாத்மா உள்ளே நுழையுமாம். உள்ளே நுழைந்த பிறகு அந்த ஜீவாத்மாவை வரவேற்கிறதுக்கு பூர்ண கும்பத்தோட காத்துருப்பாளாம். ஏன்னா எத்தனையோ ஜன்மாக்கள் தவித்து இது மறுபடியும் பரமாத்மாவை தேடி வந்துருக்கே, நல்ல கோட்பாட்டுலகங்கள்னு சொல்லிட்டு அவாவகச்சூழ் அரியை அரணை அலனை அதற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன் ஆழ்வார் எடுக்கிறார். நம்ம ஆழ்வார் இருந்தபடியே வைகுண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு திருவாய்மொழியில சாதிக்கிறார். அப்போ சொல்லிட்டு சூழ்ந்ததனில் தாழ்ந்து முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞானம் இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் நவாவகச் சூழ்ந்தாயேன்னு ஆழ்வார் எடுத்தார். அப்போ இந்த ஜீவாத்மா உள்ளே நுழையுமாம். ஒரு காலை ஆதிசேஷ பரியாங்காசனத்தில் இட்டு இன்னொரு கை பெருமாள் கை கொடுத்து மடியில் உக்காத்தி வைப்பறான் சர்வலோகேஸ்வரர். அப்போ இந்த ஜீவாத்மாவை பார்த்து கேட்பறாம், கோசி நீ யார்? அப்போ அது சொல்லுமாம், உன்னை அந்தராத்மாவாக கொண்ட பிரம்மம் நான், அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை ஜீவாத்மா அந்த இடத்துல சொல்ல சாயுஜ்ய மோட்சம் ஏற்பட்டு இனிமேல் நசபுனராவர்த்ததே, இனிமே இந்த ஜீவாத்மா பூ உலகத்தில் வந்து பிறக்காது. நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததேன்னு பிரார்த்திக்கக்கூடிய இடம் தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையகான்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த 108வது திவ்யதேசம்தான் திருப்பரமபதம் என்கின்ற உயர்ந்த வைகுண்டம் என்கின்ற வானாடு. 106 திவ்யதேசங்கள் லீலா விபூதி, 2 திவ்யதேசங்கள் திருப்பார்கடல் திருப்பரமபதம், இந்த பூ உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலைகள். அந்த 106ல் 40ஆம் சோழம், 18ஆம் பாண்டியம், 2ஆம் நடுநாடு, 22ஆம் தொண்டை, 13ஆம் மலைநாடு, 11ஆம் வடநாடுன்னு சொல்லி 108 திவ்யதேசத்தின் வரலாற்றை மூலவர் உற்சவர் ஓரளவுக்கு தீர்த்த பிரத்யக்ஷ பிரபாவங்களோட ஆழ்வார் பாசுரங்களோட கிடைச்ச ஒரு 5 நாள் அந்த 10 மணி நேரத்துக்குள்ள 108 திவ்யதேசத்தின் வைபவத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற இச்சை பிறக்க மிக மிக உயரங்களை தொட்ட பல பல கைங்கரியங்களை சமுதாயத்துக்கு செய்து வரும் உன்னதி என்கின்ற இந்த உயர் குழு, அதாவது கைங்கரியப்பரர்கள் எல்லாமே இதில் கிட்டத்தட்ட வாலண்டியர்ஸ் தான். இதில் வேலை பார்க்குறவா யாரும் உத்தியோகப்பராள்லாம் கிடையாது. அவாவாளுக்கு தனி உத்தியோகம் உண்டு. நிறைய பேர் இதில் சேர்த்து சமுதாயத்துக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்பதற்காக தாங்களாக முன்வந்து அமைத்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக சுபீட்சமாக நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் அப்பேற்பட்ட மகா வித்வான்கள் விதுஷிகள் இப்பேற்பட்ட ஆராதனெல்லாம் செய்வதால் உயர்ந்த இடமாக இருக்கிறது. நாங்கள்லாம் வந்து பாடிடுவோம். என்ன தெரியுமோ, இவா ஆரம்பித்த போது பெங்களூரில் ஒரு 1000 கார் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ இவ ஆரம்பித்ததுக்கும் அப்போதைக்கும் அப்போ 1000 கார்னா இப்போ 1 கோடி காராக எடுத்தது. எவ்வளவு ரோடுகள் மாற்றம் இருந்திருக்கும். அப்போல்லாம் ரோடு நன்னா இருந்திருக்குன்னு அவள் சொல்கிறா. இப்போ அதுவும் இல்லைங்கிறா. அதனால் இந்த நான்யஃப் பந்தாக அயனாய வித்தியதேன்னு உபனிஷத் சொல்கிறது. வேற வழியே கிடையாதுன்னா அந்யஃப் பந்தாக, வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாதுன்னு உன்னதி ஏற்பாடு செய்தால் வர வேண்டும் என்று இத்துணை ஏன்னா இவா ஏற்பாடு பண்ணிட்டாலும் நீங்கள்லாம் வரணுமே. அதுவும் ஒரு நாள் கச்சேரி பாடுறவாள்லாம் ஒரு நாள் தான். இந்த உபன்யாசம் ஒத்தர் தான் 5 நாள் 6 நாள்னு ஏற்பாடு பண்ணிவிடுவா. அதில் என்னென்னா தப்பித்தவரி ஏதோ நாங்கள் பாக்கியம் பண்ணிட்டா ஒரே ஒரு வீக்கெண்ட் வந்துடுச்சு இந்த வருஷம். இல்லாட்டா இந்த 4 நாள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே வருண பகவான் முழுக்க மேலேந்து தண்ணியை வருஷிக்க, கீழே பூமாதேவி மேலும் கீழுமாக கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று வாகனத்துக்கு சொல்ல, இதற்கு நடுவில் எத்தனையோ பேர் கேட்டால் நான் வந்து இது கனகபுரா ரோட்லேருந்து வரேன், நான் வந்து ராஜாஜி நகர்லேருந்து வரேன், இது வெள்ளை நிலம் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து வரேன், அப்புறம் ஹைதராபாத் போகிற வழி எலாங்கான்னு ஒன்று இருக்கே அங்கேருந்து வரேன், அப்புறம் இங்கேருந்து தமிழ்நாடு ஹுசூர் பார்டர்கிட்டேருந்து வரேன். இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல சேர்றானா நீங்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பது தான் உன்னதிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம். அதனால் அந்த உங்களுடைய இத்துணை, ஏன்னா இப்போ நான் தான் முதல் நாளே சொல்லிட்டேன், நான் இப்போல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் அகங்காரத்தில் இல்லை. நான் சொல்லிடுவேன் பாருங்கள், 4 மணி 5 மணிக்கெல்லாம் உபன்யாசம் வச்சுங்கோ, இந்த 7 மணி 8 மணிக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா மெட்ராஸ்லலாம் 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, 7:30 மணிக்கு எல்லாரும் பாப்பா கிளம்பி போடுவா. அப்புறம் நான் யாருக்கு பிரம்மாவோட பாட்டிக்கெல்லாம் தான் கதை சொல்லிட்டு இருப்பேன். அதனால் இங்கே ஏதோ இந்த 7 மணிக்கு ஏற்பாடு பண்ண முதலே 7 மணிக்கு வச்சுட்டு காலை யார் வருவான்னு. எத்தனை சின்ன சின்ன குழந்தைகள், எத்தனையோ நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவா, எத்தனையோ பேர் யூஆர் ஏபிள் டு பியூட்டிஃபுல்லி
பேலன்ஸ் திஸ் அவுட். தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இல்லையா? இப்போ ரிட்டையர் ஆனவா வரா, அதுவும் ஒரு பெருமை தான், நான் அது தப்பு சொல்ல. உத்தியோகம் பார்த்துண்டே குழந்தைகளையும் பார்த்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள், எத்தனையோ குழந்தை, இந்த மாதிரி இந்த 5 நாள்லாம் உட்காந்துட்டு இருக்க குழந்தைகளுக்குலாம் தனி கோவிலே கட்டிடுங்கோ. எந்த குழந்தையும் உட்காந்து இப்படிலாம் கதையெல்லாம் கேட்காது. அதனால இப்பேற்பட்ட, ஏன்னா அது தட் ஷோஸ் அ ஸ்மால் ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆல்சோ. அதாவது உத்தியோகம் பார்க்குறவாளும் வந்து கதை கேட்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் கதை கேட்டால் ஐயே கதை கேட்குறியா அப்படிங்கிற எண்ணம் மாறி இப்போல்லாம் கதை சொல்கிறவாளும் நாங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு வரவா தான், வேறு வழி இல்லாமல் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி வேறு வழியே இல்லாமல் கதை சொல்லலை. அதனால் படிச்சுட்டு வரதுனால அவளுக்கு ஒரு எண்ணம், பரவாயில்ல தேவையில்லை படிச்சுட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறவா 4-5 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ பேர் வருது, இந்த குழந்தைகள் எல்லா வயசில் இருக்கக்கூடியவா அத்துணை பேருக்கும் பல்லாண்டு பாடி, உன்னதியில் இருக்கக்கூடிய அத்துணை சபா ஜனங்களுக்கும் கைங்கரியப்பரர்களுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் பல்லாண்டு பாடி, இங்கே வந்திருக்கவா அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி. மைக்கு இதுதான் முதல் சத்ரு என்ன தெரியுமோ? இவ்வளவு வருஷமா நானும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல போனோம் ஹுய் அப்படின்னு அது கத்தும், சத்தம் வராது. அங்கே இருக்கக்கூடிய இந்த யார் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காரோ அந்த சுவாமிக்கு ஒரு பல்லாண்டு பாடிடுறேன். அதனால இது 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 ஏன்னா இது சத்தம் இது போடலன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு எப்படி காதில் விழும்? பல்லாண்டு பாடி ஞானச்சந்திராங்கிறவர் தான் அடியனுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கார், வீடியோ ஷூட். அதனால அவருக்கும் பல்லாண்டு பாடி. ஏன்னா நான் எங்கே போனாலும் கூட இந்த கேமராவையும் எடுத்துன்னு போயிடுறது. ஏன்னா பல பேர் என்ன பண்ணிடுவான்னா, ஐயோ எங்களால் வர முடியாது சுவாமி, நீங்கள் யூடியூப்பில் போட்டுருங்க. ஏன்னா நான் முன்னெல்லாம் முதல்ல 2011 யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். உபன்யாசம் எங்கே போனாலும் செலவானாலும் பரவாயில்ல, கூட கூட்டுன்னு போயிடலாம் யூடியூப்பில். அப்போ யூடியூப் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ அதாவது இந்த வித்வான்கள் பாடுறவா கோஷ்டியிலே பல பேர் போட மாட்டா, காப்பி ரைட் ஆகிடும், எவனாவது காப்பி பண்ணிவிடுவான், இத்தை பண்ணிவிடுவான், அத்தனை பிழை சொல்லிட்டு தான் இவர் உபன்யாசத்தை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறார், எதுக்கு போடுறார் கேட்டுட்டே இருந்தா. 2020 மார்ச் 24 வந்து சொன்னார், பாயும் ஒரு பெஹனோ ஆத்துலேயே இருந்துருங்கன்னார். அப்போ ஆளுக்கு ஆளு அது கருவேப்பிலை சமையல், ஹேமா சுப்பிரமணியம்னு ஒரு மாமி பண்ணிட்டு இருக்கா, ஹெப்பார் கிச்சன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், அவர் வந்து கொட்டாவி எப்படி விடுறதுன்னு ஒரு வீடியோ பண்றார். அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சது யூடியூப். இப்போ இதில் யூடியூப்ல போடுறதுனால யாரும் கதைக்கு வராமல் இருந்துட மாட்டா, இன்னும் நிறைய பேர் வருவா. இந்த கொஞ்சம் பரந்த மனப்பான்மை நம்ம வால்மீகி வியாசர் நினைச்சிருந்தா அவளே காப்பிரைட் போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? they were all so magnanimous. why should we not get that? பாடுறது தியாகராஜ கீர்த்தனை, அதில் எதுக்கு சுவாமி காப்பிரைட்டு? நீரா பாட்டு எழுதி பாடினீர்னா பரவாயில்ல, பாடுறதோ அவர் காப்பிரைட் வச்சுக்கல, நீர் எதுக்கு வச்சுக்கிறீர்? நொட்டேஷனும் அவர் பண்ணிட்டு போயிட்டார். அதனால பல இல்லை தப்பு யாரையும் சொல்லலை, அவளுக்குலாம் என்னென்ன இது பண்ணிட்டா காப்பிரைட் இஷ்யூ வந்துருமே, அவன் என்ன கேட்டுற போறா. அந்த மாதிரி நான் என்னோட உபன்யாசத்தை சொல்வேன், ஈவன் இஃப் யூ ரெக்கார்ட் இட் ஆன் யுவர் மொபைல் ப்ளீஸ் டூ. அப்படி நீங்கள் மெனக்கெடவும் வேண்டாம், நான் யூடியூப்ல போடுறேன், டவுன்லோட் பண்ணி பாஸ் பண்ணுங்களேன். எதுவுமே நம்ம இப்போ ஒருத்தர் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கார், ஆழ்வார்கள் பாடியிருக்கா, சொல்லுபவன் நான், ஐ எம் ஒன்லி த குரியர் பாய், இந்த டிடிடிசி மாதிரி நான் ஒரு ஆள், அவ்வளோதான். அதனால் இவருக்கும் பல்லாண்டு பாடி. எங்கே சென்றாலும் இந்த உபன்யாசத்தோட வீடியோவும் வந்துடும். அந்த வீடியோவை நீங்கள் அங்கே போய் யூடியூப்பில் கேட்டுக்கலாம். அதை யூடியூப்பில் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு அந்த க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் போவேள்னு ஒரு நம்பிக்கை. உங்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி நல்ல கோட்பாட்டுலகங்கள் முனினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்டனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே சொல்லிட்டு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இது என்ன மாதம்? ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அக்டோபரில் பெங்களூரில் சொல்கிறேன், அக்டோபரில் 15, 16 அடியனுக்கு தெரிஞ்சவருக்கு சனி ஞாயிறு நினைக்கிறேன், அக்டோபர் 15, 16 பாரதிய வித்யா பவன் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் அவள் புது ஆடிட்டோரியம் திறக்க போகிறா. ஒன்று ஏற்கனவே இருக்குது, புதுசாக ஒன்று திறக்க போகிறா. இனாகிரேஷன் 2 நாள் அடியன் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமைகள் 2 நாளும் பேசுகிறேன். அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கன்னடக்காரா தெலுங்குக்காரா அவளுக்கு தமிழ் வராதுன்னா தமிழ் கொத்தில்லா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்கோ, இங்கிலீஷ் தெரியுமோனோ, அதனால் அவள் இங்கிலீஷ் கூட்டுன்னு வந்துருங்கோ. 2 நாளும் நடக்கிறது ஃப்ரீ ஈவெண்ட்டு தான் அது. அதனால் சொல்லி அமைக்கிறேன். பாக்கி எல்லா உபன்யாசங்களில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஏன்னா இவ்வளோ நாள் இழுத்தாச்சு, இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன். ஷாகுந்தலம்னு ஒரு படம் எடுத்திருக்கோம், அது சம்ஸ்கிருதத்தில் எடுக்கப்பட்ட படம். 95% காளிதாசருடைய ஷாகுந்தலம் முதல் முறையாக சம்ஸ்கிருதத்தில் எடுக்கிறா. பாக்கி எல்லாம் இந்த யார் இந்த அம்மா சமந்தா, அவள் வந்து தெலுங்குலலாம் நடிக்கிறா. காளிதாசர் எனக்கு என்னென்னா எல்லாரும் நடிக்கிறா, நல்லா இருக்குது. காளிதாசர் எழுதினது சம்ஸ்கிருதத்தை தானே எழுதியிருக்கார்.
இல்லையா? ఇంకేం కావాలి అని அவர் எழுதலை இல்லையா? వారు రచనం చేయ భాష తెలుగు ಕಾದು. ತೆಲುಗು ತೇಟ ಅಂತ చెప్తారు కదా. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ, தமிழுக்கும் அமுதென்று பேர். ஆனால் அவர் எழுதியிருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். சம்ஸ்கிருதத்திலே எடுத்திருக்கோம். அதில் பல ரொம்ப உழைச்ச அந்த படம் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, வீட்டில் போய் இல்லாட்டா ஃபோன்லேயோ ஐபேட்லேயோ டிவிலேயோ புக் மை ஷோ ஸ்ட்ரீம் அப்படின்னு புக் மை ஷோவோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் ஷாகுந்தலத்தை ரெண்ட் பண்ணி பார்க்கலாம். சுவாமி புரியுமா அப்படின்னு கேட்பேன். ஃபுல்லாக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் புரியுதா? ஆனால் நீங்கள் கண்ணை நீங்கள் உங்களுக்குலாம் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த படத்தை போட்டு சப்டைட்டிலை பார்க்கக்கூடாது. பார்க்காமலே உங்களுக்கு சம்ஸ்கிருதம் புரியும். நம்ம என்னமோ சம்ஸ்கிருதம்னா என்னோ வித்வான் தான் பேசுவார்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம பேசுறதெல்லாம் சம்ஸ்கிருதம் தான். எதேச்சியா வந்தார், எதிர்ச்சையா ಸ್ವಾಮಿ ಹೇಳಿನಾರ, ತಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ಈ ಸಭಾಮಂಟಪದಲ್ಲಿ ಉಪಸ್ಥಿತವಾಗಿರೋ ಭಾಗವತಾಗ್ರೇಸರಿಗೆ ನನ್ನ ವಂದನಮು. ಎಲ್ಲ ಸಂಸ್கிருதம் தானே. தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ எல்லாம் புரியாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த முதல்ல இந்த சாட்டர்டே சண்டே குடும்பத்தோட அந்த பாப்கார்னை வச்சுண்டு ஷாகுந்தலத்தை பாருங்க. ஷாகுந்தலத்தை பார்த்தா அந்த சம்ஸ்கிருத படம் எப்படி இருக்குது. எல்லாம் தமிழெல்லாம் பார்த்தாச்சு, அண்ணாத்தை எல்லாம் பார்த்தாச்சு, காலா, அப்புறம் வேற என்ன, இப்போ எல்லா படமும் பார்த்தாச்சு. லால் சிங்கு சட்டாவா, சட்டா உட்டா லைகர்னு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கார். அதெல்லாம் எல்லாத்தையும் அது லைகர்னா ஏன் தெரியுமோ? லயன் ப்ளஸ் டைகர். அது ஒரு லயன் ப்ளஸ் டைகர் தான் லைகர்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. என்ன மணிப்பிரவாளமாக எடுத்திருக்காரு பாருங்க. அதனால உங்களுக்கு ஷாகுந்தலம் புரிஞ்சு போயிடும். நான் எழுதி தரேனே, ஷாகுந்தலம் புரிஞ்சிடும். நீங்கள் போய் இந்த வாரம் வீக்கெண்டில் போய் ஷாகுந்தலம் பார்க்க போகிறேன். அதுதான். நமஸ்காரம்.